வணக்கம் நண்பர்களே, நம்ம தினம்தோறும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடியது வரி வரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் தொடர்ச்சியாக போட சொல்லியிருந்தீங்க. இதற்கு முன்னாடி நம்ம வகுப்புகளை இமயமலை ஆறுகள், அதே மாதிரி இமயமலை சம்மந்தமாக பார்த்துருந்தோம். இது சம்மந்தமாக இல்லாமல் தீவுகள் சம்மந்தமாக, ஐலாண்ட் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். சரியா, பெனின்சுலர் பிளாட்டிவ் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினாகவும் நான் பின்னாடி உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா, ஏன்னா இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது ஒரு 60 to 70% உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதாவது 10ஆம் வகுப்புல முதல் 7 பாடப்பிரிவுகள் ரொம்ப முக்கியம். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு 7 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்தளவில் யூனிட் 9ல் வந்துடும். இப்போ இதில் கண்டினியூஸாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. சரிங்களா, இந்தியாவின் வடிகால் அமைப்புன்னு சொல்லக்கூடியதான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தீவுகள் வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் இந்தியாவின் வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. சரியா, நான் ரீட் பண்ணுறேன், நீங்களும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. இல்லாட்டா நோட்ஸ் எழுதாதவங்க நோட்ஸ் எழுதிக்கிறீங்க. ஓகே, வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயலாகும். இது நான் உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்டாக ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன், என்னென்ன முக்கியமானது கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரி வரியாக எப்படி கேட்குறாங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே எடுத்து வச்சுறாங்க. இப்போ அதுவும் 10th ஜியோகிராஃபி புக்கில் முக்கியமாக கேட்டு வச்சுறாங்க. ஓகேவா, அதில் முதன்மை ஆறுகள் துணை ஆறுகள். முதன்மை ஆறுனா என்ன, துணை ஆறுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம். இது எல்லாமே இணைந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்குது. அப்போ இது ரெண்டுமே இணைந்து எப்படி உருவாக்குது, வடிகால் கொப்பரைன்னு சொல்லக்கூடியதை உருவாக்குது. இதில் எப்படி பிரிக்கிறாங்க நம்மளுக்கு, இப்போ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க, அடுத்து பெனின்சுலா ரிவர்ஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க, இமயமலை ஆறுகள்னு சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க, தீபகற்ப ஆறுகள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பாருங்க மேலே போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று இமயமலை தோன்றும் ஆறுகள், அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகள்னு சொல்லக்கூடியது. சரியா, அது இமயமலை ஆறுகளில் 3 முக்கியமானது இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இண்டஸ்ன்னு சொல்லக்கூடியது, கங்கைன்னு சொல்லக்கூடியது, பிரம்மபுத்திரா. இது தனித்தனியாக நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு முன்னாடி தனித்தனியாக நம்ம பார்த்துருந்தோம். இமயமலைகள் சம்மந்தமாக நம்ம டிரான்ஸ் ஹிமாலயா, சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த அங்கே தோன்றக்கூடிய ஆறுகளை தான் இமயமலை ஆறுகள்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே தோன்றக்கூடிய ஆறுகள் என்ன சொல்கிறாங்க, இமயமலை ஆறுகள். அதில் முக்கியமானது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அடுத்து தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலா ரிவர்ஸ். இதையே ரெண்டாக பிரிப்பாங்க. இதே எப்படி ரெண்டாக பிரிப்பாங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லுவாங்க. அது மொத்தமாக பாருங்கள், நர்மதை இருக்குது, தப்தி இருக்குது, மகாநதி இருக்குது, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த 6 ஆறுகள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் ஒருவேளை உங்களுக்கு ஆறுகள் சம்மந்தமான கேள்விகள் இடம்பெறுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த 9 ஆறுகள் தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. இதை தாண்டி உங்களுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு ஆறு முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னா அது சம்மந்தமாக கேள்விகள் வரலாம். மற்றபடி கேட்க நினச்சாங்கன்னா இந்த 9 ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, நர்மதை, தப்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, இது சம்மந்தமாக தான் கேட்க போகிறாங்க. சரியா, அடுத்து இப்போ இதில் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் சம்மந்தமாக இவ்வாறுகள் வட இந்தியாவில் பாய்கின்றன, நார்த் இந்தியாவில் தான் போகக்கூடியது. அதில் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை ரீட் பண்ணாமல் நிறைய பேர் போயிடுது. நான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு எம்சிக்யூவாக கொண்டு வரல, எப்படி ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்களோ உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்விஸ்ட் வச்சுருவாங்க அந்த இடத்துல. சரியா, அடுத்து வடக்கே உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதால் இமயமலை ஆறுகள், அது பேர்லேயே இருக்குது. சரிங்களா, இமயமலை ஆறுகளுக்கு அதிலே பேர்லேயே இருக்குது. இமயமலையில் உற்பத்தி ஆவதால் அது இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, 1 minute. ஓகே, அடுத்து அதில் சிந்து நதி தொகுப்புன்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இண்டஸ், சிந்து நதி. சரிங்களா, நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். லாஸ்ட் இயரில் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி நாகரிகம் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது சிந்து நதி தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஐவிசியில் கூட பார்ப்பீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ப்பீங்க. ஆறுகளோடையும் அது அட்டாச் ஆகிருக்கும். இப்போ சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளம், மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க. 2850 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 709 கிலோமீட்டர் போகும். 709 கிலோமீட்டர் இந்தியாவில் நீளம் மட்டுமே பாரு. அப்போ அது இந்திய பகுதியில் சிந்து நதி பாயக்கூடிய நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 709 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுதிக்கிறணும். மொத்தம் எவ்வளவு, 709 கிலோமீட்டர். சரியா, உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்று. நீளமான நதிகளில் இது ஒரு நதின்னு சொல்கிறாங்க. சரியா,
அடுத்து திபெத் வடக்கு சரிவில் அதற்கு மேல என்ன கொடுத்துருவாங்க, திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மான்சரோவர் ஏரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கைலாஷ் மலைத்தொடர்ல வடக்கு சைடு, கைலாஷ் மலைத்தொடர்னு சொல்லக்கூடியது பார்த்துருந்தோமா, இமயமலை மலைத்தொடர்கள்ல. அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது பிரம்மனாகப்பட்டவனே முதல்ல போய் அங்கே வணங்கக்கூடிய இடம் அந்த கைலாஷ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பராபரத்திலே பரன், பரத்திலே சிவன் அப்படின்னா சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அப்போ அந்த மலைத்தொடரில் நார்த்தன் ஸ்லோப்பில் வடக்கு சரிவில் பார்த்தீங்கன்னா மன்சரோவர் ஏரி அதற்கு பக்கத்தில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது இந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடியது. சரியா? அடுத்து இந்த நதி மொத்த வடிகால் அமைப்பு 11,65,500 சதுர கிலோமீட்டரில். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சதுர கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, இந்த சிந்து நதியுடைய மொத்த வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் மொத்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பரப்பளவாக கொடுத்துருக்காங்க 11,65,500 சதுர கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,21,289. அப்போ மேக்சிமம் பாகிஸ்தானில் தான் உங்களுக்கு போகும், அடுத்து இது லடாக் மற்றும் ஜஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. இது எக்ஸாமில் கேட்பாங்க. எந்த மலைத்தொடர் வழியாக போகுது, லடாக், அதே மாதிரி ஜஸ்கர் மலைத்தொடர் வழியாக இது பாயக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார், இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். பாருங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடியது அப்படியே கேட்டிருக்காங்க. எதில் இருக்கு, அதாவது தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார். இந்த சில்லாருங்கிற பகுதி வந்து நம்மளுடைய இந்தியாவிலையும் பஞ்சாப் பக்கத்துலேயும் இந்த பகுதி இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் பஞ்சாப் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா சில்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து, நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கும் பொழுது ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரினா போட்டு காமிச்சிருப்பேன். இதில் பேசிக் சர்க்கிள் பார்க்குறவங்களுக்கு. இதில் நீங்கள் ஆனால் படிக்கிறவங்க ஒரு லைனாக நீங்கள் வாட்ச் பார்த்துக்கிறீங்க. அதற்கப்புறம் நீங்கள் வீடியோஸ்னால் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அப்படியே உங்களுக்கு இமேஜினேஷன் உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே நிற்கும். ஓகேவா? ரைட். இதனுடைய துணையாறுகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிந்து நதியுடைய துணையாறுகள் என்னென்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜீலம், ஜெனப், ராவி, பியாஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜீலம் நதின்னு சொல்லக்கூடியது, ஜெனப் நதின்னு சொல்லக்கூடியது, ராவி நதி, பியாஸ் நதி மற்றும் சட்லஜ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து நதியுடைய துணையாறுகள். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு என்னன்னா சீனப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணையாறு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஜீனப் நதி தான். ஜெனாப்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது எப்படி உச்சரிப்பு இருக்கும், ஜெனாப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜெனாப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி கங்கை நதி தொகுப்பு. அடுத்து செகண்ட் என்ன இருக்கு, கங்கை நதி தொகுப்பு. கங்கை நதி தொகுப்புன்னு சொல்லக்கூடியதுல என்ன இருக்கு, கங்கை ஆற்றின் தொகுப்பு 8,61,404 சதுர கிலோமீட்டர் இருக்கு இந்தியாவில் மட்டும். கங்கை நதி தொகுப்பு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த ஒரு பாடல் கூட வந்திருக்கும் தமிழ் சினிமாவில், கங்கை நதியே போகும் வழி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய. கங்கை நதிக்கு முழுமையான பரப்பளவு இது வரைக்கும் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது அதிக அளவில் ஃப்ளோயிங்கில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிவபெருமான் இருப்பார், அது வழியாக அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கும். எந்த நேரமும் தண்ணி. சரிங்களா? வற்றாத ஜீவ நதி இருக்கக்கூடியது இந்த கங்கை நதி ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் எது, இந்த கங்கை நதி தான். சரியா? அடுத்து இந்த கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையை ஒட்டி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக உள்ளன. எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்ட ஒரு கேள்வி, இதே அப்படியே தூக்கி கேட்டாங்க. கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையை ஒட்டி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக உள்ளன. இதை ஸ்டேட்மெண்ட்ல குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டதாக உள்ளனன்னு சொல்லியிருக்கு. அப்போ நதிக்கரைக்கு பக்கத்தில் வந்து மக்கள் அடர்த்தி குறைவாக தானே இருக்கும். எல்லாருமே எப்படி யோசிச்சு ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க, நதிக்கரைக்கு பக்கத்தில் மக்கள் அடர்த்தி குறைவாக தானே இருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் ரைட்டுன்னு போட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட்டு. அடுத்து கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாண்ட் இருக்குல்ல, உத்தரகாண்ட் இந்த நீங்கள் டயராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆறு எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டயராமில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இல்லை இந்த கங்கை நதி இந்த இருக்குது. சரிங்களா? கங்கை நதி இந்த இருக்குது. அதே மாதிரி இந்த சிந்து நதியோட துணையாறுகள்லாம் இந்த இருக்கு பாருங்க. ஜீலம், ஜீனாப், ரவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. அடுத்து கீழே இருக்கக்கூடிய பெனின்சுலா ரிவர், கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா, அடுத்து காவிரி, வைகை, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ரைட். நம்ம தனியாகவே ஒரு நாள் உங்களுக்கு மேப் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டு. உத்தரகாண்டில் உத்தர்காசி மாவட்டத்தில் 7,010 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்ற பெயருடன் உற்பத்தி ஆகுது. இந்த பாகிரதி எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது எதில் உருவாகுது, கங்கை நதி உருவாகக்கூடிய இடத்த என்னன்னு சொல்கிறாங்க, பாகிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, பாகிரதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நதி நீளம் சுமார் 25 ஞாபகம் வச்சுக்கிறேன்.
2525 கிலோமீட்டர். வடபகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, கண்டக், கோசி மற்றும் தென்பகுதியிலிருந்து யமுனை ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமான ஈரக்காற்று இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரிவர் என்ன? யமுனை. அப்போ சும்மா தெரியாமையா பாடல் வரிகள் வச்சாங்க, யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. யமுனை, ஜோன், ஜாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையுடன் இணைகின்றன. அதே மாதிரி இந்த கங்கை நதியை வங்கதேசத்துக்கு போனோன்னா என்ன பேரில் சொல்கிறாங்க? கங்கை நதியை பங்களாதேஷ் கொடுத்தோன்னே நீங்கள் கொடுக்குற நதி எங்களுக்கு பத்தலப்பா, நீங்கள் கொடுக்குற நதி எங்களுக்கு பத்தது இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நம்மள்ட்ட சண்டை போகிறதா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்போ வங்கதேசத்தில் கங்கை நதியை பத்மா என்ற பெயரில் அழைக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? பத்மான்னு சொல்லுவாங்க. இதே பிரம்மபுத்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜமுனான்னு சொல்லுவாங்க. கங்கை நதியை பத்மான்னு சொல்லுவாங்க. எங்கே? பங்களாதேஷில் கங்கை நதியை பத்மான்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி பிரம்மபுத்திரா இருக்குல்ல, அதை ஜமுனான்னு சொல்லுவாங்க. இந்த பத்மா நதியும் இந்த ஜமுனா நதியும் ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் மேகனான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மேகனான்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட்டு. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா சுந்தர்பன் டெல்டா. உலகே தெரிஞ்சிருக்கும். சுந்தரவன டெல்டாவை உருவாக்குகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்தோம்? அதாவது மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இமயமலைகளில் உருவாகக்கூடிய ஆறுகள், அடுத்து தீபகற்ப ஆறுகள்னு சொல்கிறோம். அதில் இமயமலை ஆறுகளில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது முக்கியமானது என்ன பார்த்துருப்போம்? சிந்து நதி சம்மந்தமாக பார்த்துருப்போம். சிந்து நதி எங்கே உருவாகுது, மொத்த நீளம் எத்தனை, மொத்த பரப்பளவு எத்தனை, அதில் இந்தியாவில் மொத்த பரப்பளவு எத்தனை, இந்தியாவில் மொத்த நீளம் எத்தனைன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கங்கை நதி பார்த்துருப்போம். கங்கை நதி எங்கே உருவாகுது? உத்தரகாசி மாவட்டத்தில் உருவாகுது. அது மொத்தம் எவ்வளோ போகுது? 2525 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2525 மீட்டர் இந்த கங்கை நதியோட நீளமாக இருக்கக்கூடியது. இதனுடைய துணையாறுகள் என்ன இருக்குது? இந்த கங்கை நதியை வந்து பங்களாதேஷில் பத்மான்னு சொல்கிறாங்க. இந்த டாபிக் எல்லாமே இதில் பார்த்தோம். இந்த ஆறுகள் சம்மந்தமாக நீங்கள் படிக்கும்போது மேப் வச்சு படிச்சுக்கிறங்க. உங்களுக்கு தனியாகவே மேப் ரிலேட்டடாக ஒரு கிளாஸஸும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? இதற்கு அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூவாக பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நோட்ஸ் எடுங்க. உங்களுடைய நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வரி வரியாக நான் உங்களுக்கு நிறுத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி.